இருக்குங்க படம். எல்லாம் காமெடி எல்லாம் வந்து இந்த டிடி எப்படி இருக்குமோ அதே போல் நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கதையோட காமெடி கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்குது. மொட்டை ரஞ்சதரன் சந்தான எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக சொன்னார் பார்த்தீங்களா, பேய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இதுவாக நாங்கள் பிரித்து போவோம் படத்தான்ட்டு. அதுக்கு வந்து இதில் வந்து நான் வந்து பேயை வந்து வச்சு செய்வேன், அது மாதிரி இதுதான் எனக்கு தேவைன்ட்டு. அதே போல் பார்த்தோன்னா இதில் வந்து அண்ணன் சொல்லுவார், பேய் கூட வந்து லவ் சாங்லாம் வேறு பண்ணுறாரு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. டிடியோடு நல்லா தான் இருக்குது. இல்லை கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. கரெக்டாக கடைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. இல்லை நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, அவங்கவுங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவங்கவுங்க இது காமெடி கரெக்டாக இருக்குது. அதுதான் ப்ரோ, எல்லாம் வந்து நம்ம இதில் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லுங்கள். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாண்ணா, நல்லா இருக்குண்ணா படம். காமெடியெலாம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது காமெடி. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. பார்ட் 1 பார்ட் 2 சூப்பராக இருக்குண்ணா, வேற லெவல்ண்ணா. சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா தானே இருக்கு. புரியல. டைமிங் காமெடி, அவர் காமெடி எப்பவுமே சூப்பர் தானா. அவர் காமெடி நல்லா இருந்துச்சு, சூப்பர்ண்ணா படம். ஃபேமிலியா பார்க்கலாம்ண்ணா, எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. இல்ல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா காமெடி தான், நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இல்ல கரெக்டா தான் இல்ல ஹியூமர் சென்ஸ் தான், எல்லாமே நல்லா ஒர்க் இல்ல. சாங் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இல்ல அந்த பாட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. இல்ல நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடி தான், நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவி. ஆல்மோஸ்ட் வாண்ட் டு வாட்ச் தி ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். இல்ல அப்படி சொல்ல முடியாது, பட் ஹியூமன் சென்ஸ்ல எல்லாமே பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. சூப்பரா. ராஜேந்திரக்குலாம் பயங்கரமா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நல்லாவே ஒரு ஃபீல் குட் மூவி. அது சொல்றேன், ஒரு வீக்கெண்டுக்கு நல்ல மூவி, நல்லா வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணும். தேங்க்யூ. எல்லாருமே ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஃபிலிம் தான், நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு ஃபுல்லாவே என்ஜாய் பண்ண. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை இதெல்லாம் ஒன்னா, இந்த ஹாஃப்ல போய் பார்த்தா கதை புரியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே போய் பார்த்தா தான் கதை புரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கதைண்ணே, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடிண்ணே. ஏன்னா இது 3 லேயர், இது 3 லேயரா எடுக்கிறாங்க. ஒரு போர்ஷனுக்கு அப்படியே மாத்தி போயிட்டே இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்குண்ணா. இது எல்லாம் புது காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு பாக்க. இது எல்லாருமே நல்லா பண்ணி, மொட்டை ராஜேந்திரனா மாறானா எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்கா. இது வந்து ரிவ்யூஸை பத்தி எடுத்திருக்காங்க பேய் படமா. இதுக்கு முன்னாடி வந்து பேயை மட்டும் கண்டென்ட்டா வச்சிருந்தாங்க. இதுல ரிவ்யூஸை வச்சிருந்ததுனால கொஞ்சம் கதை நல்லா இருக்குது, புரியுது. ஃபேமிலியா சம்மர் லீவ்ல குழந்தைங்க கூட வந்து பார்க்கலாம். நல்லா நல்லா இருக்குண்ணா. கானா பாட்டு மாதிரி வந்திருக்கு. பாட்டு கோவிந்தா பாட்டு வந்துருக்கும்னு நினைச்சேன், வரல. இதுல அது வந்து தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல வரல. இந்த படத்துல எடுத்துட்டு இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி சந்தானம் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகாம இருக்காது. எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் இருக்கு. போய் பாருங்க, கண்டிப்பா சிரிப்பு வரும். கண்டிப்பா நல்லா சூப்பரா இருக்கு படம். டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா காமெடியும் பிரிக்க முடியும், டிடி சீரிஸையும் பிரிக்க முடியாது. அது போல இது வந்து காமெடியில் தான் முடிச்சிருக்காங்க. காமெடி எண்டில் இது டிடி சீரிஸோட எண்டுன்னு நினைக்கிறது. இதுக்கப்புறம் டிடி சீரிஸ் வந்து படம் வராத மாதிரி இருக்காது, அந்த மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல அது போல இல்ல, எல்லாமே வர ரிவ்யூ எல்லாம் பாருங்க. கண்டிப்பா படத்தை வந்து பார்த்தா தப்பா ரிவ்யூ பண்ணதுன்றதுதான் பெரிய இதுவே. படம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கு. தப்பா ரிவ்யூ பண்ண விரும்பல, நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. இல்ல சந்தானம் சார்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கானா சாங் இல்லாம ஒரு படம் இருக்காது. எல்லா படத்துலயுமே ஒரு கானா சாங் கண்டிப்பா இருக்கும். இதுலயே வந்து கானா சாங் இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுவும் ஒரு பாக்குறது. இல்ல கோவிந்தா சாங் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அதை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதை கட் பண்ணிட்டாங்க சென்சார்ல. நல்லா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கா போல. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க முடியல. ஃபேமிலியா பார்க்கலாம், கண்டிப்பா குழந்தைங்களோட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. எல்லாமே ஹாரர் மூவி. கேமுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தியேட்டருக்குள்ள இருந்து படம் பார்க்குற மாதிரி இருக்காது. நம்ம கேமுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து பார்த்தா இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உள்ள போயிட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்க படம். சூப்பரா இருக்கு. பாட்லி இதான் பெஸ்ட். 4 பாட்லயும் செட் இதான் பெஸ்ட். சூப்பரா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. படம் வந்து சந்தான அண்ணன் கெரியர்ல ஒரு பெஸ்ட்னு